வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வெயில் மாலை. அண்ட் நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் உங்களுக்காக நிறைய செக்மெண்ட்ஸ் காத்துட்டு இருக்குது. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் யோகாசனம். ஸோ டே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு யங் அண்ட் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு இந்த செக்மெண்ட்டில் என்ன சொல்லி தராங்கன்றதை வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம் யுவர்ஸ். இன்றைக்கி நம்ம யோகாசனா பார்க்க போகிற போஸ்டர் பத்த கோணாசன், பாண்ட் ஆங்கிள் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். காலை ரெண்டும் முன்னாடி நீட்டி வச்சுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான எளிமையான போஸ்டர், எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு போஸ்டர். ரெண்டு காலையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ரெண்டு பாதங்களும் ஒன்றா இணையணும். இந்த முட்டி தரையில் படணும். கையை இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு இந்த டோஸ்க்கு முன்னாடி போட்டுட்டு காலை நம்ம உடம்புக்கிட்ட எவ்வளோ தூரம் கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தூரம் கிட்ட எடுத்துகிட்டு வாங்க. கிட்ட எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்மளுடைய முதுகு தண்டை நேராக்கிட்டு கை எல்போவையும் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டன் பண்ணாமல் ஓரளவுக்கு உங்களுடைய பொசிஷனுக்கு grip கிடைக்கிற மாதிரி உட்காந்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த பொசிஷனில் கண்ணை மூடிட்டு நார்மலாக ப்ரீத் இன் பண்ணுங்கள். இந்த பொசிஷனை 10 கவுண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக கண்ணை திறந்துக்கோங்க. கால் பொசிஷனை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. என்ன வியூவர்ஸ், பத்த கோணாசன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோமா? இப்போது அதோடைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். பத்த கோணாசன் பண்ணும்போது நம்மளுடைய முதுகு தண்டு நேராக இருக்கும். முதுகு தண்டு நேராக இருக்கும்போது நம்மளுடைய மைண்ட் கண்ட்ரோல்டாக இருக்கும். இந்த பொசிஷனில் நம்மளுடைய லெக் பொசிஷன் வி ஷேப்பில் இருக்கும். தட் மீன்ஸ் நம்ம ஜாயின் பண்ணி ஃபீட்ஸ் ரெண்டும் ஜாயின் பண்ணி வைக்கிறோம். இந்த ஃபீட் ஜாயின் பண்ணி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பாதமும் ஒன்றுக்கு ஒன்று இணையும் போது அதோடைய ப்ரெஷர் பாயிண்ட்ஸும் ஆக்டிவேட் ஆகுது. ரெண்டாவது, நம்ம காலை உடம்போட எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளே இழுத்து தள்ளுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்பைனையும் அது நேராக்குது. நம்மளுடைய ஸ்பைன் நேராகுது அப்படின்னு சொல்லும்போது காமனாக வரக்கூடிய மெயின் ப்ராப்ளம் பேக் பெயின். இந்த பேக் பெயினுக்கு இது நல்ல சொல்யூஷனாக இருக்கும். இந்த பொசிஷனில் இருக்கும்போது ப்ரீதிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம நார்மலாக இன்ஹேல் எக்ஸேல் இதை நார்மல் லெவலில் பண்ணும்போது நமக்கு காமனாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா டென்ஷன். இது நார்மலாக இன்றைக்கி லைஃப்பில் நிறையவே இருக்குது. இந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா ப்ராப்ளம்க்கும் இந்த ப்ரீதிங் கண்ட்ரோல்டாக இருக்கும். அவங்கள அந்த டென்ஷன்லேருந்தும் வெளியில் எடுத்துகிட்டு வரும். தை மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறதுனால இதை ப்ரெக்னென்ட் உமனுக்கு ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு போஸ்டர். ஏன்னா இது பெல்விக் போனை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்கறதுனால நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் பண்ணும்போது நம்மளுடைய அப்டாமினல் மசில்ஸ், அதாவது வயிற்று பகுதியானது நல்ல ஸ்ட்ரெச் கொடுக்கும். இந்த ஸ்ட்ரெச் கொடுக்கறதுனால இது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு, குழந்தைக்கு உள்ள பேபிக்கு நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும். அவங்களுடைய ஆக்சிஜன் சப்ளையும் ரொம்ப நல்லா இருக்கும். ரெஸ்பிரேஷன் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால குழந்தைக்கும் அதிகமான ஸ்பேஸும் ரெஸ்பிரேஷனும் கிடைக்கும். இது எல்லா வயதினரும் இந்த போஸ்டரை பண்ணலாம்.
என்ன வியூவர்ஸ், பத்தகோணாசன் எப்படி பண்ணுறது, அதோடைய பயன்கள் என்னென்னு பார்த்தோம். அடுத்த எபிசோடில் வேறு ஒரு யோகா போஸ்டரோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷில் பேசலாம். கம்யூனிகேஷன் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதுவும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்ற விஷயம் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு காமனான விஷயம் ஆயிடுச்சு. ஸோ அந்த இங்கிலீஷை வந்துட்டு எவ்வளோ தூரம் நீங்கள் ஈஸியாக அழகாக பேசலாம் அப்படின்னு கற்றுக் கொடுக்க போகிறாங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? பார்த்தோம். ஆனால் என்னமோ இப்படி எழுதணும் இப்படி பேசணுங்கிறீங்களே, எந்த மொழியிலும் இல்லாத ஒரு புதுமையாக இருக்கேன்னு நினைக்கலாம். என்னது அது? டெல் ஹிம்னு சொல்லக்கூடாது, இதை வந்து டெல்லிம்னு சொல்லணும் அப்படிங்கிறீங்க. இதை ஸ்போக்கன்னு சொல்கிறீங்க. இதைத்தான் சார் எழுதி போட்டிங்க. ஆமாம், எழுதி போட்டேன். எழுதினது திருப்பி இன்னொரு வாட்டி சொன்னால் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுனால சொல்கிறேன். இப்படி எழுதணும் இப்படி பேசணும்னு சொன்னால் நிறைய பேர் என்ன நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்க, சார் ரொம்ப கஷ்டம் சார் இங்கிலீஷு, இப்படி எழுதணும் இப்படி பேசணும். தமிழ் மட்டும் என்ன வாழுது பார்க்கலாமா? நீங்கள் என்றைக்காவது ஒருத்தரை பார்த்து உட்கார்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்லுங்களேன் எனக்கு. உட்கார் சொல்லியிருக்கீங்களா? உக்காருன்னு சொல்லுவீங்க. ஊ போட வேண்டிய இடத்துல என்ன போட்டிங்க? ஓ போட்டிங்க. உடம்புன்னு சொல்லியிருக்கீங்களா? நல்லா வேணும்னு சொல்லுங்க. உடம்பு எப்படி இருக்கிறது? அவனே நொந்து போயிருக்கான் பாவம். அவன்கிட்ட போய்ட்டு உடம்பு எப்படி இருக்குதுன்னு கேட்பேன். என்ன பண்ணுவேன்? உடம்பு. ஊவே கிடையாது, எல்லாத்துக்கும் ஓ போடுறது. இப்போ தமிழ்நாட்டில் ஓ போடுறது ஜாஸ்தி ஆகிடுச்சு. எதுக்கு எடுத்தாலும் ஓ. சரி, இதுதான் பரவாயில்லன்னு சொன்னால் என்றைக்காவது குடம்னு சொல்லியிருக்கீங்களா? என்ன சொல்லுவீங்க? குடம். மழை பெய்யுது, குடம் எடுத்துன்னு போ. குடைன்னு சொல்லியிருக்கீங்களா? கொடை. என்ன தமிழோ தெரியல, கூ போட வேண்டிய இடத்துலாம் கோ போடுறான், கோ போடுற இடத்துலலாம் கூ. கொடுன்னு எனக்காக கேட்டுக்கிங்களா? என்ன பண்ணுவீங்க? குடு. எப்போ கொடுக்குற? நாளைக்கு குத்துறியா? இதெல்லாம் தமிழ். அப்புறம் வந்து இங்கிலீஷில் மட்டும் எனக்கு வராது சார். ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் உண்டு. விலை சொல்லியிருக்கீங்களா? இது என்ன பண்ணுவீங்க? குடு. விலைன்னு சொல்லியிருக்கீங்களா எனக்காவது? வேலை. விவரம் விவரம் எல்லாமே அப்படி தான். அதனால் எல்லா மொழிக்குமே ஸ்போக்கன் ரிட்டன் 2 ஃபார்ம் உண்டு. நீங்கள் வந்து சும்மா ரிட்டன் ஃபார்மை கற்றுக்கிட்டு என்னால் பேச முடியல இங்கிலீஷ்னால் அது பேசுகிறது கஷ்டமாக தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போது ஃபஸ்ட்டு ரூல் வந்து நமக்கு என்னது? ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தையோடு இணைச்சி பேசுகிறதுக்கு நமக்கு என்ன தேவைப்பட்டது? ஏஇ ஐஓயு இந்த ஹெச். இதை ஞாபகத்தில் வச்சுப்பீங்களா? சரி, இதெல்லாம் வேணாம், நமக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு. இதெல்லாம் எதுக்கு எழுதியிருக்கீங்க? ஆனால் இப்படி இருக்குன்னு தெரியுதுன்னா இல்லையா? சரி, இப்போ பாருங்கள். இப்போ ஏஐஓயு முதல் ரூல் ஆச்சுங்களா? இதோட ஹெச் சேர்த்தேன்னா ரெண்டாவது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரூல் இது. இந்த ரூலில் நிறைய கவனம் செலுத்துங்க. இது ஃபஸ்ட்டு ரூலுங்க, இது செகண்ட் ரூல். இப்போது நான் சொல்கிறத கொஞ்சம் நல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசி பழகுங்க. ஃபஸ்ட்டு கவனிங்க. தமிழில் எல்லாத்துக்கும் கொஞ்சம் இர்ன்ற சவுண்டு கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் இங்கிலீஷில் இர் என்ற அழுத்தமான உச்சரிப்பு இந்த ஆங்கில மொழிக்கு கிடையாது. நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. இர் என்ற அழுத்தமான உச்சரிப்பு இந்த ஆங்கில மொழிக்கு கிடையாது. நிச்சயமாக நம்ம தமிழர்கள் என்ன பண்ணுவோம்னா, இந்த இர்ன்னு கொஞ்சம் அழுத்தி அழுத்தி பேசி 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 பழகிட்டோம். அதனால் நம்ம வெளி மாநிலங்களுக்கு போயிட்டு தமிழில் இங்கிலீஷில் பேசும்போது பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிட்றாங்க. ஆர் யூ ஃப்ரம் தமிழ்நாடுன்னு கேட்டுடுறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்த போல் இந்த இர்ரை கொஞ்சம் அழுத்துறது வழக்கம். இனிமேல் அழுத்தாதீங்க. ஒரு வார்த்தையினுடைய இடையில் அல்லது இறுதியில் ஆர் இடம் பெற்று அதனுடைய உச்சரிப்பு இர் என்று வந்தால் இடையில் வரும்போது உச்சரிக்காமல் விட்டுவிடலாம். இறுதியில் வரும்போது லேசாக உச்சரியுங்கள். லேசாக பட்டும் படா மாதிரி உச்சரிக்கணும். முதல்ல இதை பார்த்துலாம், அதுக்கப்புறம் இது வரலாம். சரியா? பாருங்கள். MORNING. இஸ் இட் மார்னிங் ஆர் மார்னிங்? நல்ல வேணும்னு சொல்லுங்கள்.
மார்னிங்கா இல்லையே, மார்னிங். இதே ப்ரொசீஜரை எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணணும். இன்னும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பாருங்கள். டோன்ட் சே வார்னிங்னு சொல்லாதீங்க, வார்னிங், வார்னிங், அவ்வளோதான். மிஸ்டர் பிரகாஷ், திஸ் இஸ் அ லாஸ்ட் வார்னிங் ஃபார் யூ. வார்னிங் அப்படின்னு தான் சொல்லணும், வார்னிங்கு அப்படிங்கக்கூடாது. இரு போட்டு பல்ல கடித்து கண்ணை மூடாமல் பேச கற்றுக்கணும். அழுத்தி போட்டு என்னவோ கடித்து துப்பக்கூடாது. எஸ்ஸிங் சவுண்ட் உள்ள அருமையான மொழி. இந்த மொழியை இன்னும் எப்படியெல்லாம் உச்சரிக்கணுன்றதை பற்றி அடுத்த ப்ரோக்ராமில் இதை விட நிறைய உதாரணங்கள் தரேன். ஓகே, மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓகே, நான் எங்கே நிற்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா? ட்ரெயின் நின்றுட்டு இருக்கேன். ஒரு ரவுண்டு போயிட்டு வரதுக்கு ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் இன் மஞ்சள் வெயில் மாலை. வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க பார்த்து ரசிச்சிட்டு இருக்குது மஞ்சள் வெயில் மாலை. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் பழமொழி அது பொன்மொழி. இன்னைக்கு எந்த மாதிரி ஒரு பழமொழியோட விளக்கத்தையும் அதுக்கான அழகான கதையும் சொல்ல போறாங்கன்றத வாங்க போய் பார்க்கலாம். வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பழமொழியை பார்த்துட்டு இருக்கிறோங்க. சரிங்க, இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிற பழமொழி ஒரு அருமையான பழமொழி. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிக்கணும். என்னங்க இது, ஒரு பொய் சொல்கிறதே தப்புன்றாங்க பெரியவங்க. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிக்கணுன்ற ஒரு பழமொழி பன்னெடுங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்கு அப்படி நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த பழமொழி என்ன சொல்ல வருதுன்றது ஒரு பெரிய ஒரு செய்தியே இருக்குது அதில். ஆனால் நம்ம யதார்த்தமாக என்ன நினச்சிட்டு இருக்கிறோன்னா, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிச்சிடலாம், பழமொழியே சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது இல்லைங்க. 1000 முறை, ஒரு முறை 2 முறை இல்லை, 1000 முறை போய் பெண் வீட்டையோ பிள்ளை வீட்டையோ பார்த்து முடிவு பண்ண வேண்டும் என்பது அந்த பழமொழி உணர்த்துகிற ஒரு அருமையான ஒரு செய்தி. 1000 முறை போய் ஒரு கல்யாணத்தை முடிக்கணும் என்ற நிலையை நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிக்கணுன்றோம். ஆக நம்ம யதார்த்தமாக நினச்சிட்டு இருக்கிறது ஒன்று, ஆனால் அந்த பழமொழி சொல்கிற ஒரு செய்தி மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க. யதார்த்தமாக நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, 10 பொருத்தம் பார்க்குறோம், அப்புறம் 9 திசைகளுக்கு போயிட்டு அந்த 9 திசைகள் இருக்கக்கூடிய கடவுளை வணங்குறோம், நவகிரகங்களை வணங்குறோம். பிறகு 8 திசைக்கும் போய் பத்திரிக்கை கொடுக்குறோம். பிறகு என்ன பண்ணுறோம், ஏழுமலையான் பெருமாளை எண்ணி இந்த கல்யாணம் சிறப்பாக நடக்கணும்ன்ட்டு வேண்டிக்கிறோம். பிறகு கல்யாணத்தை அன்னைக்கு 6 சுவை சாப்பாடு போடுறோம். பிறகு 5 பூதங்கள் சாட்சியாக வச்சு கல்யாணத்தை முடிக்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா 4 வகையான நல்ல குணங்கள் கொண்ட ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறோம். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, இந்த 4 வகையான குணங்கள் கொண்ட ஒரு பெண்ணை மணமகளாக ஏற்கிறோம். அந்த பெண்ணுக்கு 3 முடிச்சு போடுறோம். அந்த 3 முடிச்சு போட்டு திருமணம் செய்துட்டு அந்த 2 மணமகன் மணமகள் 2 பேரும் 2 உடல்கள், 2 உயிர்கள், 2 மனங்கள் அங்கே ஒரு மனமாக ஆகுது. இதுதாங்க கல்யாணம். இந்த 10லேருந்து ஆரம்பித்து 10 இருந்தது 1 மாறிடுறாங்க. மனசளவில், உடல் அளவில், உள்ளத்தளவில் ஒரே ஒருமித்த கருத்தோட 80 வயசானாலும் அன்னோன்யமாக வாழற வாழ்க்கை தான் உயர்ந்தது. இந்த கல்யாணத்தை எடுத்துக்கிட்டால் விட்டு கொடுக்குறவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவங்க விட்டு கொடுக்குறதில்லைன்னு நம்ம பார்த்துருக்குறோம். ஆகவே கல்யாணங்கள் எல்லாம் வெற்றி பெறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் விட்டு கொடுக்கறது தாங்க. ஆக திருமணம் என்ற ஒரு பந்தம் ஒரு சிறந்த ஒரு திருமணமாக அமைகிறதுக்கு இந்த 1000 முறை போய் பார்த்து ஒரு கல்யாணத்தை முடிக்கணுங்கிறது தான் பழமொழி. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், 1000 பொய் சொல்லி ஒரு திருமணத்தை முடிக்கணுன்றது தவறு. ஒரு பொய் சொன்னாலும் ஆபத்து தான். ஆகவே இது தொடர்பான ஒரு கதை பார்த்தீங்க சொன்னால், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு சொல்லுவாங்க. ஒரு இப்படிப்பட்ட ஒரு மனைவி இருக்கக்கூடாது தான், இருந்தாலும் அது தொடர்பான ஒரு கதை பார்த்திங்கன்னா, ஒரு கணவன் மனைவி, கணவன் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறான், அவனை புதைச்சிடுறாங்க. புதைச்சிட்டு அந்த ஈரத்தோடு இருக்குது. அந்த மனைவியானவள் என்ன பண்ணுறா, ஈர மணல் அப்படியே மூடி இருக்குது பார்த்திங்கன்னா, பக்கத்தில் உட்காந்து விசிறிக்கிட்டு இருக்கிறான்.
தூரத்தில் போகிறவங்கலாம் டாடா இவ்வளவா உண்மையான மனைவி, எவ்வளோ அஃபெக்ஷன் பாருங்கள், எவ்வளோ அன்பு பாருங்கள் தன் கணவன் மேலே. கணவன் இறந்துட்டான், அவனை புதைச்சிட்டாங்க, அந்த ஈர மணல் கூட அவ்வளோ ஒரு பணிவிடையோடு மனைவியானவள் வந்து விசிறா. எவ்வளோ ஒரு இதுதானே ஒரு தாம்பத்தியம் சிறப்பு அப்படின்ட்டு அந்த மனைவியை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, பாராட்டுறாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. அந்த மணல் ஈரமாக இருக்கான், அது சீக்கிரமாக காஞ்சிட்டா வேறு ஒருவனோட திருமணம் செய்து கொள்ளலான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாள் அவள். இப்படிப்பட்ட ஒரு மனைவியோட அவன் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் பார்ப்போம். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் உண்மையான தூய்மையான அன்போடு வாழ்கிற பொழுது தான் அந்த வாழ்க்கை இனிக்கும், தித்திக்கும். இன்றைக்கி நாம் பார்த்தது 1000 முறை போய் பார்த்து ஒரு திருமணத்தை நடத்த வேண்டும் என்பதை உணர்த்துகிற 1000 பொய் சொல்லி ஒரு திருமணம் நடத்த வேண்டும் என்ற ஒரு பழமொழி இன்றைக்கி பார்த்தோம். இன்னொரு நிகழ்ச்சியில் வேறு ஒரு பழமொழியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, நான் எங்கே நிற்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா? ட்ரெயின் நின்றுட்டு இருக்கேன். ஒரு ரவுண்டு போயிட்டு வரதுக்கு ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் இன் மஞ்சள் வெயில் மாலை. வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறது மஞ்சள் வெயில் மாலை. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் ஜும்பா. ஃபிட்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு ட்ரெண்டியாகவும் ரொம்பவே வந்துட்டு வந்து ஒரு ஃபோர்ஸபுளாக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஆயிடுச்சு. பட் அதே ஃபிட்னஸை வந்துட்டு ரொம்பவே ட்ரெண்டியாகவும் ரொம்பவே ஈஸியாகவும் என்ஜாய் பண்ணி பண்ணுறது தான் ஜும்பா. இன்றைக்கி என்ன மாதிரி ஃபிட்னஸ் சொல்ல போகிறாங்கிறத நாங்க போய் பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஜும்பா செக்மெண்ட்டில் பார்க்க போகிறது ஒரு ஹை இன்டென்சிட்டி அப்பர் பாடி ஒர்க் அவுட். அப்பர் பாடி ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டமன் as well as இந்த ஸ்கேப்புலா கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த டயர் ஃபார்ம் ஆகும், ஃபேட் கண்டென்ட்லாம் அங்கே ஸ்டாக் ஆகும், அங்கே வந்து ஆக்டிவிட்டீஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கான ஸ்பெஷல் ஒர்க் அவுட் செஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். லெட்ஸ் செக் வித் தி மியூசிக். Marioneta
இன்னைக்கான ஹை இன்டென்சிட்டி அப்பர் பாடி ஒர்க் அவுட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், எஸ்பெஷலி லேடிஸ். அண்ட் இன்னைக்கான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ டின்னர் டைமில் லைட் ஃபுட் லைக் ராகி அண்ட் வித் ஃப்ரூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்தி. அதோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் வரைக்கும் ரொம்ப பிரிஸ்காக வைக்கும். அந்த ஒரு சோம்பல், அந்த லேசினஸ்லாம் உங்களுக்கு கொடுக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ see you soon in the next session. Bye-bye. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சிரிக்க சிந்திக்க. சிரிக்க மட்டும் இல்லாம சிந்திக்க வைக்கிற செக்மெண்ட் தான் இந்த செக்மெண்ட். வாங்க போய் சிரிக்கலாம், சிந்திக்கலாம். வசந்த் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, சிரிப்பொலி கேட்கும் வீட்டு திண்ணையில் மரணம் வந்து அமர்வதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அதுதான் இதோட அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னான், என்னடா மச்சான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா. என்னடா தப்பு பண்ண அப்படின்னு கேட்டேன். அதாவது என் லவ்வர் வந்து என்னை பார்த்து வா மீட் பண்ணலாம் கூப்பிட்டா, நான் போய் மீட் பண்ணதுனால இப்போ வா மீட் பண்ணுற அளவுக்கு ஆகி போச்சுடான்னா. ஏன்னா அந்த மாதிரி தப்பும் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் உஷாராக இருக்கணும்ல. அது மட்டும் இல்லாமல் முதல்ல நம்ம பசங்க 10ஆம் படிக்கும் போது டீச்சரை பார்த்தா தெரிச்சு ஓடுவான், இன்னைக்கு டீச்சரோடவே ஓடுறாங்க. அந்த மாதிரி நடக்குது, கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டியதுக்கு நம்மளும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசு அப்படின்னு பொண்ணு பார்க்க ரெடி பார்ப்பாங்க தெரியுமா, நல்லா படித்த அழகான நல்ல பணக்கார, அப்புறம் இந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 வயசு ஆச்சுன்னு வைங்களேன், நல்லா படித்த பொண்ணு போதும் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் 35 வயசு ஆச்சுன்னு வைங்களேன், என்னன்னா சரி படிச்செல்லாம் வேணாம், அழகான வேணாம், அந்தஸ்து வேணாம், பொண்ணு வேணும் அப்படின்னு அளவுக்கு ஆயிரும். ஏன்னா இன்னைக்கு பொண்ணு அவ்வளோ கம்மியாக இருக்கு இல்லையா. இப்படிதான் பாருங்க, ஒரு வீட்டில் வந்து ஒரு கழுதையும் நாயும் இருந்தது. அப்போ அந்த கழுதை அந்த நாய்கிட்ட சொல்லிச்சு, இந்த வீட்டு என்னோட ஓனர் இருக்கானே என்னை போட்டு அடின்னு அடிக்கிறான், என்னால் தாங்க முடியல அப்படின்னுச்சு. நீ ஏன் கவலைப்படுற, கம்மன் இந்த வீட்டை ஓடிட வேண்டியதானே அப்படின்னு வந்து நாய் சொல்லிச்சு. அதுக்கு அந்த கழுதை சொல்லிச்சு, ஓடலாம் தான் நினைக்கிறேன், இருந்தாலும் அவளோட பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, அந்த பொண்ணு எப்பெல்லாம் மார்க்கு கம்மியாக வாங்குதோ அப்பெல்லாம் அவங்க அப்பா என்ன சொல்றாரு தெரியுமா, பாரு நீ இப்படியே மார்க் கம்மியாக வாங்கிட்டே இரு, கடைசி அந்த கழுதைக்கு தான் உனக்கு கட்டி வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த கழுதை சொல்லிச்சான். இப்படியும் நிறைய நடக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்குலாம் பெரிய வித்தியாசம் கிடையாதுங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டர் இருக்குது பார்த்தீங்களா, கிரைண்டர் கிடையாது. இந்த ஆட்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா மேலே கல் சுற்றும், கீழே கல் அப்படியே இருக்கும்.
ஆனால் இன்னைக்கு பாருங்க மேலே அந்த குழவி அப்படியே இருக்கு, கீழே கல் சுற்றிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷங்களாம் ஒல்லியாக இருப்பாங்க, டிவி வந்து குண்டா இருக்கும். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டிவி எல்லாம் ஒல்லியாக இருக்கு, மனுஷங்க குண்டா இருக்காங்க. இதாங்க அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்குள்ள வித்தியாசம். அப்புறம் இந்த விளம்பரம் படுத்துகிற பாடு இருக்கே பார்த்தீங்கன்னா, அந்த பெண்கள் எங்கெங்க குளிக்கணும் பொதுவாக? ஒரு வீட்டுக்குள்ளே பாத்ரூமில் தாப்பா போட்டு கொஞ்சம் மறைவு இடத்துல குளிக்கணும், அதுதான் நல்லது. ஆனால் அந்த விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களும் அப்படியே அருவியில் லலலா லலலா அப்படின்னு பாடிக்கிட்டு சோப்பை போட்டுட்டு குளிப்பாங்க. இது எங்கேயாவது நம்ம ஊரில் பண்ண முடியுமா? அதே பாருங்க, இந்த ஆண்கள் பாருங்க ஆற்றுல குளிக்கலாம், குளத்துல குளிக்கலாம், எங்கேனா போய் ஜாலியாக குளிச்சோலாம். ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூமில் தாப்பா போட்டுக்கிட்டு இப்படி சோப்பை வச்சு தேய்ச்சிக்கிட்டு சென்ட் அடிச்சுக்கிட்டு இப்படி இருக்கும். ஏன்னா விளம்பரம் இப்படி மாற்றியே காட்டுது. அதை பார்த்து நம்ம கெட்டு போயிடக்கூடாது. ஏன்னா இப்படி இந்த நூடுல்ஸ் விளம்பரத்தை பார்த்து நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டு இன்னைக்கு நூடுல்ஸ்க்கு தடை போட்டுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதனால என்ன சொல்ல வரேன்னா, நல்ல விஷயத்துக்கு விளம்பரம் பண்ணுங்க, அது மக்களை சென்று அடையட்டும். ஏன்னா நல்ல விளம்பரம் தானே இப்பவுமே நிலைச்சு நிற்கும். என்னங்க நான் சொல்றது? இன்னைக்கு நம்ம எபிசோட்ல வந்து எல்லா செக்மெண்ட்ஸுமே நீங்க பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிருப்பீங்க and ரொம்பவே பிடிச்சிருக்கும். இதே மாதிரி ஒரு சூப்பர் டூப்பரான எபிசோட நான் சந்திக்கிறேன். Until then, it's me Gayatri signing off.